கரூர் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரையை மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. இந்த துயர சம்பவம் குறித்து 3 முக்கிய செய்திகளின் தொகுப்பு இங்கே. அருணா ஜெகதீசன் விசாரணையை தொடங்கினார். கரூர் சம்பவத்தை விசாரிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்த விசாரணை ஆணையத்தின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் கரூரில் தனது விசாரணையை தொடங்கியிருக்கிறார். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு தொடர்பாகவும் இவர்தான் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விஜய் பரப்புரை நடத்திய வேலுசாமிபுரத்தில் அரை மணி நேரம் ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டதுடன் காவல்துறையினரிடம் சில தகவல்களை கேட்டறிந்தார். அவர் ஆய்வு செய்த பிறகு தடயவியல் துறையினர் சம்பவம் நடந்த இடத்தை அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்து தடயவியல் ரிப்போர்ட் எடுத்து வருகின்றனர். தாவேகா தொண்டர்கள் ஏறி உடைத்த மேற்கூரைகள், மரங்கள், வாகனங்கள், சிதறி கிடக்கும் செருப்புகள் என காவல்துறை பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கும் அத்தனை பகுதிகளையும் சோதித்து ரிப்போர்ட் எழுதி கொள்கின்றனர். பன்னீர்செல்வம் கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டும். கரூர் துயர சம்பவம் குறித்து பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் பேசிய போது நடந்த சம்பவத்தை பற்றி விரிவான சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்த அவர், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது, எங்களின் கோரிக்கையும் அதுதான் என்று வலியுறுத்தினார். இறந்த குடும்பங்களுக்கு போதிய நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும் என்றும், மேலும் அவர்களது குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் பாதுகாப்பு வரைமுறைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 1.5 வயது குழந்தை தாயின் உருக்கம். கரூரில் உயிரிழந்த 38 பேரில் ஒரு 1.5 வயது குழந்தை அடக்கம். விஜய் பரப்புரை செய்த இடத்திலிருந்து 2 தெரு தள்ளி இருந்த துரு விக்னேஷ் என்ற அந்த குழந்தை குடும்பம் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்டிருந்த அந்த குழந்தையின் உடல் அனைவரையும் கண்கலங்க செய்தது. துருவின் அம்மா வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. அவர் கண்ணாடி பேழையின் மீது சாய்ந்து படுத்தபடி அம்மாவுக்கு முத்தம் கொடுப்பா என சைகை காட்டியபடி அழுதது மிகவும் உருக்கமானது. குழந்தையின் தாத்தா வெங்கடேசன், விஜய் வரேன்னு என் பெண் தான் துருவை தூக்கிட்டு போயிருக்கா, கூட்டத்தில் என் பொன் மயக்கமாகிற நிலைமைக்கு போயிருக்கா, அப்போ பக்கத்தில் இருந்த இன்னொரு அம்மா குழந்தைய வாங்கியிருக்காங்க, அவர்களும் கூட்டத்தில் திணறி குழந்தைய கீழே விட்டுட்டாங்க, கூட்டத்தில் நசுங்கி துரு இருந்திருக்கான் என்று வேதனையுடன் தெரிவித்தார். குழந்தையின் குடும்பம் நிறை குலைந்துள்ள நிலையில் விஜய் கட்சியில் இருந்து யாரும் வந்து எட்டி கூட பார்க்கவில்லை என்றும் வேதனையுடன் கூறியிருக்கிறார். கரூர் மரணங்கள் குறித்த மேலாதிக விசாரணைகளும் செய்திகளும் தொடர்ந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கரூரில் 40 பேர் உயிரிழப்புக்கான முக்கிய காரணம் என்ன? தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குனர் விளக்கம் அளித்திருக்கிறார். கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலால் மயக்கமடைந்து பாதிக்கப்பட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குனர் ராஜகுமாரி ஞாயிற்றுக்கிழமை இரவு சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வேலுசாமிபுரம் சம்பவத்தில் இருந்தவர்கள் உடல்களை பிரேத பரிசோதனை செய்து உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டோம். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மொத்தம் 52 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களில் 2 பேர் நிலை மட்டும் கவலைக்கிடமாக உள்ளது, மற்றவர்கள் நலமாக இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் உடற்கூறாய்வு அறிக்கையில் பெரும்பாலானவர்கள் உயிரிழப்புக்கு காரணம் மூச்சு திணறல் என்பது உறுதியாகியுள்ளது. உடல் கூறு ஆய்வுக்கு மட்டும் 16 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மொத்தம் 60 முதல் 70 மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மேலும் இவர்களை தவிர சேலம், ஈரோடு, மதுரை ஆகிய இடங்களிலிருந்தும் மருத்துவ நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களும் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தவிர கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் 31 பேர் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று தெரிவித்தார். கரூர் பலி 4 பக்கமும் தவறுகள் நடந்திருக்கின்றன என சிதம்பரம் விமர்சித்திருக்கிறார். கரூரில் நிகழ்ந்த துயர சம்பவத்தில் 4 பக்கமும் தவறுகள் நடந்திருக்கின்றன என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் கூறியுள்ளார். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி
பலியானோரின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. மேலும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அங்குள்ள தனியார் மருத்துவமனையிலும் பலரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் மத்திய முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: கரூரில் நடந்த துயர நிகழ்வில் 40 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் 17 ஆண்கள், 14 பெண்கள், 9 குழந்தைகள் என்பது நெஞ்சை உலுக்குகிறது. பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இறந்தவர்களுக்கு என் அஞ்சலி, அவர்கள் குடும்பத்தினர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கல் மற்றும் அனுதாபம். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் கரூரில் நடந்த துயர நிகழ்வு பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்ட அறிக்கையே காங்கிரஸ் கட்சியின் கருத்து, அதுவே என்னுடைய கருத்து. ஊடக செய்திகளை படித்த பிறகு, காட்சிகளை பார்த்த பிறகு 4 பக்கமும் தவறுகள் நடந்திருக்கின்றன என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அந்த யோசனையை தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளரிடம் தெரிவித்திருக்கிறேன். அது யோசனை தான். இதுபோன்று பலர் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை தெரிவிப்பார்கள். எல்லா யோசனைகளையும் பரிசீலித்து முடிவுகளை எடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. அந்த முடிவுகளுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் பொது வெளி நிகழ்ச்சிகள் நடத்துபவர்களும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும். கரூர் நிகழ்வை போன்று துயர சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க எல்லோரும் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். வீட்டை விட்டு புறப்பட்ட விஜய் எங்கே சென்றார் என்று யாருக்கும் தெரியாத நிலையில் தற்பொழுது செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டு பட்டினப்பாக்கத்தில் உள்ள வீட்டுக்கு சென்றிருக்கிறார். கரூரில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர். இந்த சம்பவத்தை அன்றிரவு கரூரில் இருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு சாலை வழியாக காரில் சென்ற விஜய் அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் கூடியிருந்த செய்தியாளர்களை சந்திக்காமல் நீலாங்கரை வீட்டுக்கு சென்ற விஜய் எக்ஸ் தளத்தில் இரங்கலை பதிவிட்டிருந்தார். தொண்டர்களும் மக்களும் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான சம்பவம் அறிந்தும் திருச்சியில் இருந்து கரூருக்கு திரும்பாமல் சென்னை வந்ததும் பெரும் விமர்சனத்துக்குள்ளானது. இதனிடையே கடந்த 36 மணி நேரமாக நீலாங்கரை வீட்டிலேயே தங்கியிருந்த விஜய் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்களை மட்டும் சந்தித்தார். இந்த நிலையில் திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் நீலாங்கரை வீட்டிலிருந்து விஜய் புறப்பட்ட நிலையில் அவர் கரூர் செல்வதாக பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டுக்கு விஜய் சென்றுள்ளார். தாவேகாவின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கரூர் செல்வதற்கு அனுமதியும் பாதுகாப்பும் கோரி நீதிமன்றத்தை அணுகியுள்ளார். ஆகையால் இந்த துயர சம்பவத்திற்கு தாவேகாவினர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பல கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க.